26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுடன் இடைப்படுங்க, நீர் பேசுவீராக. இந்த மாதத்திலே எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றுவதாக, ஆறுதல் படுத்துவதாக நீ ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். எத்தனை பேர் இந்த வசனத்தை நிறைய தடவை கேட்டிருக்கிறீங்க? ஆமென். நிறைய தடவை கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், பிரசங்கத்திலும் கேட்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூடியூப்பில் செய்திகள்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லாருமே யூடியூப் விசுவாசியாக தான் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய விசுவாசியா யாரும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவன் என்ன செய்தானா? த டே பை டே ஐசக் இன்க்ரீஸ்டு. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார். நாளுக்கு நாள் குறுகி போகலை. அநேகர் நாளுக்கு நாள் என்ன செய்வாங்க? அப்படியே குறுகி போயிடுவாங்க. விடுதலை கூட்டத்தில் ஒரு அருமையான குடும்பத்தார் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா, நாங்கள் பயங்கரமாக வாழ்ந்தவங்க, அப்படி வாழ்க்கையில் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் நாங்கள் அப்படி வாழ்ந்தோம். வீடு, சொத்து, நிலம், பணம், பொருள், நகை, ரொம்ப ஆடம்பரமாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அவங்க சொன்ன காரியம், இன்னைக்கு எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போயிருக்கிறோம், ஒன்றுமே இல்லாமல். ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, ராத்திரியில் கூட எங்களால் நிம்மதியான தூக்கமே இல்லை. பயம், திகில், இருள் எங்களை அதிகமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாளுக்கு நாள் வளரணுமா, நாளுக்கு நாள் குறுகணுமா? நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கோம்ல. நாளுக்கு நாள் எப்படி ஆகணும்? வளரணும். நாளுக்கு நாள் குறுகக்கூடாது. இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் எங்கே போகிறாரு? ஆதியாகமம் 26:1 படிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். 2 கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். தேசம் என்று அல்லாமல் பெலிஸ்தியருடைய தேசம் என்று சொல்லப்படுகிறது. பெலிஸ்தியர், மீதியானியர், மோவாபியர், அம்மோனியர் ஆண்டவருக்கு எதிரான ஒரு ஜனங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு ஜனங்கள். இந்த பெலிஸ்தியருடைய தேசத்தில் நீ குடியிரு என்று சொல்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த எதிரி ஊருக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு எதிரிலே நீ என்ன பண்ண, வீடு கட்டி வாழு அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அங்கே போய் நீ வாழ், அந்த இடத்துல போய் இரு, அந்த இடத்துல நீ என்ன பண்ணு, நான் சொல்லுகிற தேசத்தில் நீ போய் என்ன செய், வாசம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிறார். ஏன் இந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்வாங்க? அப்படி என்ன பண்ணிடுவாங்க? இவங்க கையை வெட்டிடுவாங்களா, காலை வெட்டிடுவாங்களா? ஒரு சிலர் கேட்பாங்க, என்ன பண்ணிடுவாங்க, என்ன செஞ்சிடுவாங்க? கையை வெட்டிடுவாங்களா, காலை வெட்டிடுவாங்களா, என்ன செய்து விடுவார்கள் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஆனால் இந்த பெலிஸ்தருடைய வேலை என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேலைகளையும் அவருடைய நிலங்களையும் தோட்டங்களையும் கெடுக்கிறது தான் இவருடைய வேலை. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:3 நாம் வாசிக்கும் பொழுது எப்படி அந்த விளைநிலைகளையும் அவருடைய தோட்டங்களையும் கெடுக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6:3
இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, முதல்ல ஒன்று பார்ப்போம். அவங்க என்ன செய்யறாங்க? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்த பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்தார்? சொல்லுங்க. காலையில 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆனா இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு எப்படி வந்தார்கள்? விரோதமாய் வந்தார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இவங்க என்ன செய்வாங்க? பெலிஸ்தியர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதித்திருந்தால் இவங்க எப்படி வந்திருப்பாங்க? ஆமா, விரோதமா வந்திருப்பாங்க. சும்மா கிடையாது. நீங்க பெலிஸ்தருடைய தேசம்னா சும்மா கிடையாது. மீதியானுடைய தேசம்னா சும்மா கிடையாது. கிழக்கத்தி புத்திரெல்லாம் சும்மா கிடையாது. அவங்க எப்படி வருவாங்கன்னா விரோதமாய் வந்தார்கள். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்குது. அது அவங்க யாருக்கும் எதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. அவர்கள் பாட்டுன்னு காசால யுத்தம் நடக்கிறது, அந்த பக்கம் பாலஸ்தீனா அங்கே யுத்தம் நடக்கிறது. இப்படிப்பட்ட யுத்தங்களை பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஒன்றுமே பயப்படவே மாட்டாங்க. அவங்க பாட்டுட்டு அவங்க யுத்தம் நடத்தி கொண்டே இருப்பாங்க. யுத்தம் என்று வந்தாலே அவங்க யாருக்கும் என்ன செய்கிறது கிடையாது? பயப்படுகிறது கிடையாது. மிக உலகத்திலே மிக அதிகமான இராணுவ தடங்களையும் இராணுவ எக்யூப்மெண்ட்ஸையும் அதிகமாக வைத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா முதலாவதாக அமெரிக்கா, அடுத்தபடியாக ரஷ்யா. இவர்களெல்லாம் என்ன செய்வாங்க? யுத்தத்தில் அப்படிப்பட்ட ஆயுதங்களையும் அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். உலகத்திலே அதிகமாக அவர்களிடத்தில் இருக்குது. அதனால தான் இந்தியாவே இப்போ எங்கே வாங்குறது? ரஷ்யா இடத்துல வாங்கி கொண்டு அவர்கள் வந்து அந்த ஏரோப்ளைனுக்கு எலுமிச்சை மழை வைக்கிறார்கள். புரியுதான்னு நினைக்கிறேன். அவர்கள் ரஷ்யாவிலே போய் என்ன செய்கிறார்கள்? அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வாங்கி கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் விதை விதைக்கும் பொழுது நல்லா கவனிங்க. நீ வாழும் பொழுது, நீ சுகித்திருக்கும் பொழுது, நீ நன்றாக இருக்கும் பொழுது, நீ நன்றாக ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது உனக்கு விரோதமான ஒரு கூட்டம் வரும், எழும்பும். நீ நல்லா இருக்கும் போது தான். நல்லா இருக்கும் போதெல்லாம் கிடையாது. நீ நல்லா இருக்கும் பொழுது, நீ ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, நல்லா கவனிங்க. விதை விதைத்திருக்கும் பொழுது. எப்போவா? விதை விதைச்சாதான் யார் வருவா? எதிரி வருவான். விதை விதைக்கலைன்னா வரல. ஆமென். நான் சொல்றேன், ஒருவருக்கு எதிரி இருந்தாதான் அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருத்தருக்கு எதிரி இருந்தாதான் உங்களை குறித்து பேசுகிறான். அவன் பயந்துட்டான், உன்னை பார்த்து பயந்துக்கிறான். அதனால தான் என்ன செய்யறான்? விதைக்கிற. அப்போ பாருங்க, இவனுடைய கண்ணு எது மேலே இருக்குதுன்னா அந்த நிலத்து மேலே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. கலக்கா போடுறாங்களா, நெல் போடுறாங்களா, அப்படியே இந்த கண்ணு கேமரா கண்ணு மாதிரி வந்து பார்த்துட்டு போவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது அப்பதான் அடிப்பான், சும்மா கிடையாது. எங்க வேதம் அழகா சொல்லுது பாருங்க. நீ விதை இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போதுதான். அது வரைக்கும் என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஏதாவது பிரச்சனை வந்துதா? இல்ல. நீ எப்ப ஜெபம் பண்ணு, எப்ப ஆலயத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா ஆலயத்துக்கு வரேன், நல்லா உபவாசம் இருக்கிறேன். அப்ப எனக்கு தான் பிரச்சனை. உனக்கு தான் வரும் நைனா, உனக்கு தான் வரும், வேற யாருக்கு வரும்? அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இஸ்ரவேலர் விதை விதைக்கும் பொழுது மீதியானியர் அமலேக்கியர் கிழக்கு. பாருங்க, ஒரு கூட்டம் வந்தா பரவாயில்ல, எத்தனை கூட்டம் வருது? 3 விதமான கூட்டம் வருது. மீதியானியர்கள் வருகிறார்கள், அமலேக்கியர்கள் வருகிறார்கள், கிழக்கத்தி புத்திரர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். சாதாரணமான கூட்டம் இல்லைங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் நான் உன்னோடு கூட இருந்து அவைகளை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெலிஸ்தர் ஆண்டவர் சூப்பரா சொல்ல பாருங்க. யார் ஒரு உன்னை கெடுக்கிறன்னு நினைக்கிறானோ அவனுக்கு முன்னாடி நான் உன்னை வாழ வைப்பேன். யார் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறானோ, உன் தோட்டத்தை எவன் ஒருவன் கெடுக்கிறன்னு நினைக்கிறானோ, எவன் ஒருவன் உன்னுடைய விவசாய நிலத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு முன்பதாக நான் நிற்பேன் ஆண்டவர் சொல்றார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் ஈசாக்கு அந்த தேசம். அப்ப நல்லா கவனிங்க, ஈசாக்குக்கு அந்த தில், அந்த கட்ஸ் இருக்கு. எப்படின்னா யாரை எதிர்க்கிற ஒரே ஒரு ஆளு, நிறைய கூட்டம் கிடையாது. நல்லா பாருங்க, பெலிஸ்தர் எல்லாம் பெரிய கூட்டம், பெரும் திரளான கூட்டம். அவன் வந்தானா நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் பெலிஸ்தர்கள் வந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது.
அவங்க என்னென்னலாம் செய்யறாங்கன்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது அடுத்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிடும். ஒன்னொன்ன பாருங்க. அவங்க என்ன செய்வாங்க? பாளையம் இறங்கி ஃபர்ஸ்ட் காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல் என்ன பண்ணுவாங்க? கெடுத்து. ஆமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்களுடைய வேலைனா சொத்துல கையை வச்சிருவான், உன் வாழ்க்கையில கையை வச்சிருவான், உன் வேலையில கையை வச்சிருவான், உன்னுடைய நிலத்துல கையை வச்சிருவான். அல்லேலூயா. நீ என்ன செய்யறியோ அந்த இடத்துல கையை வச்சிருவான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, நான் ஆவியில உணர்ந்து பேசுகிறேன். நீ எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறியோ கரெக்டா பிசாசும் மனிதனுடைய சூழ்நிலையும் கரெக்டா அங்க வந்து கையை வைப்பான். உன்னுடைய பிசினஸ்ல, பணம் சம்பாதிக்கிற இடத்துல, அந்த வேலை இடத்துல, நீ முன்னேறணும்னு நினைக்கிற இடத்துல, நல்லா வாழ்ந்திருக்க வேண்டிய இடத்துல, அந்த சுகித்திருக்க வேண்டிய அந்த இடத்துல கரெக்டா பாயிண்ட்ல கரெக்டா அந்த இடத்துல வந்து அவன் கெடுப்பான். எப்படி கெடுக்கிறான் பாருங்க. அவனுக்கு ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. எப்படியா? அவருக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை என்ன பண்றானா? கெடுக்கிறான். காசாவின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். ஆமா, அவங்க ஒண்ணுமே வைக்க மாட்டாங்க பிரதர். விளைச்சலின் நிலத்தை மாத்திரம் இல்ல, ஆடு மாடு கழுதெல்லாம் திருடின்னு போயிடுவாங்க. நிறைய கிராமத்தில் பாருங்க, திடீர்னு நம்ம சொல்லுவோம், ஐயா என் ஆடு காணும், ஐயா என்னுடைய மாடு காணும், நான் வீட்டில் தொழுவத்தில் கட்டி வச்சிருந்தேன் காணும். இவங்களுடைய வேலை என்னன்னா அழிக்கிறது. அடுத்த வசனம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். எப்படி வருவாங்க? அடுத்தது அவர்களும் இல்ல எப்படி வருவாங்க? திரளாய் வருவார்கள். நம்ம ஒரு வாட்ச்மேன் போட்டு பாபாயை மாத்திரம் போட்டுட்டு 16 கேமரா போட்டுட்டு இருப்போம். ஆனா அவங்க எப்படி வருவாங்க? ஆமா, பயங்கரமா வருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பாபாயை மாத்திரம் இந்த இடத்துல இருந்து கொண்டு 16 கேமரா போட்டு எல்லாம் திரளாய் வந்தா என்ன பண்ணுவாங்க? அவரு ஒண்ணுமே பண்ண முடியாது. பாவம், ஓடு இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிஞ்சு ஓடு. பயங்கரமா அவங்க எப்படி வருவாங்க? வெட்டுக்கிளிகளை போல. வெட்டுக்கிளி எப்படி வரும்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, திரளாய் வரும். எந்த திசையை நோக்கி வரும்னு நமக்கு தெரியுமா? ஆமா, ஒரு மனுஷன் அடிக்க வர்றான்னா தெரியும், ஓகே இப்படிதான் நோக்கி வராங்க, அடிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா அது இப்படியும் வரும், இப்படியும் வரும், பின்னாடி வரும், அது சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், உங்களை பார்த்து வெட்டுக்கிளிகளை போல சுத்தி கொண்டிருக்கிற சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. பாருங்க, என்ன வேத வசனம் அழகாய் சொல்லுது. படிங்க அடுத்த வார்த்தை. அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். நல்லா படிங்க. தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்போ ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 26:3 ஈசாக்கினுடைய சம்பவத்தில் பார்க்கும் பொழுது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, பாத்தீங்களா, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எங்கங்க அந்த இடம் எப்படி இருக்குது? வெட்டுக்கிளிகள். அந்த இடம் எப்படி இருக்குது? திரளாய் வருகிற வெட்டுக்கிளிகள், தேசத்தை கெடுக்கிறவர்கள், வயலை கெடுக்கிற நாசம் பண்ணுகிறவர்கள், இவங்க மத்தியில தான் ஆண்டவர் சொல்றார். இந்த பெலிஸ்தர்களுடைய இதே ஆவிதான், பெலிஸ்தருடைய ஆவி, மோவாபியருடைய ஆவி, மீதியாருடைய ஆவி, இவைகள்லாம் ஆவிகள்னா கெடுக்கிற ஆவிகள். இந்த ஆவிகள் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கே வாசம் பண்ணு, நீ இந்த இடத்துல இரு. நீங்க ஒரு சிலர் பாருங்க பேத்துக்கிட்டு ஓடலாமான்னு இருப்பாங்க. எப்படி அது இந்த இடத்துல ஒரு சிலர், இந்த இடம் சரியில்லை பாஸ்டர், இந்த இடம் சரியில்லை, இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணேன், இருக்கிறதா மாறி போறதா இல்லை ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல நீ குடியிருந்து வாசம் பண்ணு. எல்லாரும் சொல்லுங்க, தேசத்துல, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாத்தீங்களா, அந்த தேசத்துல கர்த்தர் கூட இருந்தார்னா உங்களுடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் சொல்றேன், சென்னையில விட மும்பையில விட இருக்கிற ஆசீர்வாதங்களை விட கர்த்தர் செய்யாறுல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மல்டி லெவல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவங்க சம்பாதிக்கிற சம்பாதித்தை காட்டில கர்த்தர் உன்னோடு கூட இருந்தாருன்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நானோட கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த தேசத்துல என்ன, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோமே 6ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன செய்வாங்க? கெடுத்து விட வருவார்கள். படிங்க அந்த வார்த்தை, 6ஆம் அதிகாரம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். அவங்க கெடுத்துவிட வருவார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் கெடுத்து விட வருகிறார்களோ நஸ்ரா இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 45. அபிமெலேக்கு அந்நாள் முழுதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் உப்பு விதைத்தான். பாத்தியா, இன்னும் சூப்பரா பண்ணாங்க பாரு. நீ கலக்காவை போடுற, நெல்லை போடுற, நீ அந்த இடத்துல கரும்பை போடுற, உன்னுடைய இடத்துல எதோ ஒன்று செய்யணுமாப்பா பண்ற, நான் உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? உப்பு என்ன பண்ணிட்டாங்க? போட்டுறான். உப்பை போட்டு போயிட்டான் பாருங்க. பட்டண ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விதை விதைக்க வேண்டிய இடத்துல விதையாக அல்ல, அது உப்பாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? மாறப்பட்டிருக்கிறது. உப்பு எங்க செய்வாங்க? கடல் ஓரத்துல தான் என்ன பண்ணுவாங்க? உப்பை சேகரிப்பாங்க. ஆனா இங்க என்ன நடக்கிறதுனா, அந்த இடத்துல உப்பை என்ன செய்தாங்க? விதைத்து விட்டு போனார்கள். உப்பை விதைத்து விட்டு போகிறார்கள். பாருங்க, எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாம் மகிமைப்படுதா. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 107:37. சாம்ஸ் 107. வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. எதை நாட்டுகிறார்கள்? வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அதனுடைய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். வயல்களை எல்லாரும் சொல்லுங்க. வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒரு 35 ஏக்கருக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், மேசியா ஜான் ஐயா அவர்கள் தான் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஐயா இடம் வாங்கிட்டீங்களா? விசுவாசமாக கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், ஐயா 30 ஏக்கராவில் ஒரு இடம் இருக்குது, 25 ஏக்கராவில் ஒரு இடம் இருக்குது. நான் சொன்னேன், ஐயா எங்களுக்கு செய்யார் தாலுக்காவுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆமாம், ஹல்லேலூயா. ஐயா அவருடைய விசுவாசம் என்னன்னு தெரில. மேசியா ஜான் ஐயா, ஒருவேளை காசுலாம் நான் ரெடியாக வச்சுக்கிட்டு நான் பேசுகிறனோ அப்படின்னு நினைத்துக்கொண்டேன். ஆமென். அதை வாங்கி கொடுக்க போகிறது யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒரு விசுவாசம், அவைகள் ஒரு விசுவாசம் என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம். நாம் நமக்கென்று ஒரு வயல்களை வைத்து அந்த வயல்களில் நாம் விதைத்து அவைகளிலே கனிகளை எடுத்து அந்த அரிசியிலே நம் ஏழை திக்கற்றவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டும். அந்த தோட்டத்தில் நம்ம தான் விளையணும், நம்ம தான் பார்க்கணும். ஆமென். அந்த தோட்டத்தில் கரும்பு வைக்கணும், அந்த தோட்டத்தில் நிலம் வைக்கணும், அந்த தோட்டத்தில் கலக்கா வைக்கணும், ஆடு மாடுகள் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமாம், ஏதாவது ஊழியக்காரங்க வந்துட்டால் அவர்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக பால் அவர்களுக்கு கொடுத்து, ஐயா நீங்கள் என்ன செய்யுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்கள் 35 ஏக்கராவிலும் முழுய பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்தை கர்த்தர் வைக்கணும். நிலம், அந்த நிலம் விவசாய நிலமாக இருக்கணும். திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையில் மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வந்துள்ள பலனை, ஆமா, ஒரு சிலருக்கு என்ன பண்ணாங்க, வாங்குறாங்க, விதைக்கிறாங்க, நாடுறாங்க, ஆனா என்ன இல்லை? பலன் இல்லை. பலன் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க, இடத்த வாங்கிடுறாங்க, பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, என்ன இல்லை, ஆனா பலன் இல்லை.
ஊழியத்துக்கு வராங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா உபவாசம் ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க. ஆனால் என்ன இல்லை, ரிசல்ட் இல்லை, பலன் இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. கர்த்தர் அந்த பலனை தந்து உங்களுக்கு கிருபையாய் நடத்துவாராக. ஆமென். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். அப்போ இங்க சொல்லப்படுகிற ஆசீர்வாதம், ஏன் ஆண்டவர் ஈசாக்கையை அந்த தேசத்துல விதைக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொன்னா, இது ஒரு அடையாளம். சொல்லுங்க, அடையாளம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படியா, இந்த வருஷத்திலே தப்பி பயிரா இருக்கிறது அப்படின்னா என்ன? தெரியாம முளைக்கிறது. நான் சொல்றேன், ஐயா நான் விதையே விதைக்கல, ஆனா என்ன ஆயிடுச்சு? ஆமா, தெரியாம முளைச்சிருக்கு. அப்படி என்றால் என்ன? கர்த்தர் ஒண்ணுமே செய்யாம நீ அப்படியே உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்ல மாட்டீங்களே, தானாய் வரும். இந்த வாரம் நீங்க மெசேஜ் நீங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. என்ன மெசேஜ்? ஆமா, எல்லாம் என்ன செய்யும் சொல்ல மாட்டீங்களே. ஆமா, தானாய் வரும். முட்டி மோதாத, ரொம்ப இது பண்ணாத. பாருங்க, நான் சாட்சி சொல்றேன். நம்ம இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணா, ஆண்டவரே திருமணமாகாதவர்களுக்காக வர வச்சு, முன்பதாக வர வச்சு அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஒரு அவர்களுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, திங்கட்கிழமை காலையில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, பாஸ்டர் இது மாதிரி ஒரு தம்பி இருக்கார், உங்கள் சபையில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபித்த மறுநாளே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்முடைய ஜெபத்திற்கு எவ்வளவு ஆண்டவர் உற்று நோக்கி கவனிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். உற்று நோக்கி உடனே அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது சொல்றாரு, பாஸ்டர் இது ரெண்டும் நம்ம பேசுகிற வார்த்தையில பார்த்தா எல்லாம் ஆவியில ஒத்து வருகிறது போல இருக்கிறதே. ஆமென். கிட்ட வந்துட்டோம் போல இருக்கிறதே. இப்போ உங்கள் சபையில் இருக்கிறவங்களும் இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, இவங்களும் இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் செட் ஆகிற மாதிரி தெரியுது, ஆவியில் ஒத்து போகிற மாதிரி தெரிகிறதே. அப்படி என்றால் என்ன? கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை பண்ண ஜெபத்திற்கு திங்கட்கிழமை காலையிலே ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். இப்போ நீ வாயை திறந்து கேட்கணும், தேவனுடைய சமூகத்தில் வந்து கேட்கணும், சும்மா அப்படியே வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு அல்ல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு தானாய் வரும். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தானாய் விளைகிறதையும் அடுத்தது சாப்பிடுவீர்கள். 2ஆம் வருஷத்தில் தானாய் விளைகிறது என்ன பண்ணுவீங்க? முதல்ல தப்பி பிழைக்கிறது, அப்புறம் தானாய் வருகிறது. 3ஆம் வருஷத்துல என்ன பண்ணுவீங்க? விதைத்து, சொல்லுங்க, விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். அப்போ என்ன இருக்கணும்னு சொன்னா, வயல் இருக்கணும். என்ன இருக்கணும்? வயல் இருக்கணும். வேதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வியாக்கியானப்படுத்தி பார்க்கும் பொழுது வயல் என்பது எதை குறிக்கிறது சொன்னால், தேவனுடைய சபையை குறிக்கிறது. ஆமென். எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. இந்த சபையை குறிக்கிறது. ஆமென். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விதைக்கிறவன் ஒருவன் என்ன செய்கிறான்? விதைக்க புறப்பட்டான். ஒரு விதை எங்க விழுந்துச்சே? இன்னொரு விதை கல்லுள்ள பாறைகள் இடத்துல விழுந்தது. ஒவ்வொன்றா இருந்தது. கடைசியில நல்ல நிலத்தில் விழுந்தது எதுவோ, சிலது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுத்தது. அப்ப விதை என்பது என்ன? வயல் என்பது என்ன? தேவனுடைய ஆலயம். இங்க வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக வரும் பொழுது நீ என்ன செய்ய? ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்வீர்கள், அவைகளின் கனியை என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள். இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ல திரும்ப இப்போ படிங்க, 12ஆம் வசனம் படிங்க. இப்போ புரியுதான்னு பார்ப்போம். படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல, இந்த ஆண்டில நீங்க 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வீர்களாக. இவங்க எகிப்தில் எப்படி இருந்தாங்களாம்? உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. உபாகமம் 11:10. நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த
எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே நீ விதையை விதைத்து அங்க விதைச்ச கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். காலால நீர் பாய்ச்சி வந்த. நம்ம வயல்ல என்ன பண்ணுவோம்? காலால என்ன பண்ணுவோம்? மணக்கட்டி அணைக்கட்டி எல்லாம் பண்ணுவோம். அவைகளை என்ன செய்தோம்? அவளை செய்தோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படி கிடையாது. இந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எகிப்தில அடிமைத்தனப்பட்டு இருக்கும் பொழுது நீ இவைகளை செய்து கொண்டிருந்த. ஆனா நான் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற அந்த இடத்துல இருப்பேன்னு சொன்னா, அந்த தேசத்துல இருப்பேன்னு சொன்னா, அந்த இடத்துல இருப்பேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உன்னை 100 மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆமென். கொஞ்சம் நெஞ்ச ஆசீர்வாதம் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரதர், ஐயா, அம்மா, நீங்க இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க என்ன செய்ய வேண்டுமா? பெற்றுக்கொள்ளணும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? ஏன் ஈசாக்கு ஆண்டவர் விதை விதைக்க சொன்னார்? ஏன் புரியுதா? அந்த ஊர்ல போனாரு, சும்மா விதை இல்லை, விதையை கெடுக்கிறவனிடத்திலேயே சொல்றாங்க பாருங்க, திருடங்கிட்டேயே சாவி கொடுத்துட்டு நீ திருடுப்பா அப்படின்ற மாதிரி அழிக்கிறவனிடத்திலே அங்க போய் உட்கார்ந்துட்டு, எதிரிகளிடத்திலே அங்க போய் உட்கார்ந்துட்டு இப்போ மோதிப்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம நேரம் இல்லை. அந்த இடத்துல நாம் வாசிக்கும் 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை கண்டு அவர்கள் என்ன செய்தார்களாம்? பொறாமைப்பட்டார்கள். 26 படிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, ஆமா, இவங்களுடைய வேலை என்னன்னா அழிக்க வேண்டியவங்களுக்கு ஆண்டவர் அப்படியே மாத்திட்டாரு. என்னன்னா, பா, இவங்களுக்கு எவ்வளவு இருக்குதா? எல்லாரும் சொல்லுங்க. ஆட்டு மந்த, மாட்டு மந்த, அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் என்ன செய்தாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா.